என்னாச்சு? எதுக்கு இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? பிரபா, அது வந்து என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்ப சொல்லு. அது என்ன? நான் வேலையை விட்டுட்டேன். வேலைய விட்டுட்டியா? சூரஜ், என்னோட பியூட்டி பார்லர்ல அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. ஒருத்தர் சம்பாதிச்சு வீட்டை நடத்த முடியாது. ஏற்கனவே நீ என்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சுட்ட. பிரபா, அது நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்சிடும். என்ன சூரஜ் இது? தினம் தினம் உனக்கு இதே பொழப்ப போச்சு. இப்படி எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்றது? இல்ல, அது நீ என்ன நம்பு, புது வேலை கிடைச்சிடும். தள்ளி போ சூரஜ். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஒவ்வொரு தடவையும் நீ என்ன நம்புன்னு சொல்லி நீதான் என்ன ஏமாத்துற. ப்ளீஸ் பிரபா, இங்க பாரு, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். போ போ சூரஜ். என்ன சொன்னா கேளு. அட போன்னு சொல்றேன்ல. நீ மகாராணி மாதிரி வாழணும்னு நினைச்சல, விதவிதமா நகை போடணும்னு நினைச்ச. ஆனா இப்ப கண்ணீர் விட்டு கவலையா நிக்கிற. உன் வாழ்க்கையில சந்தோஷம் சுகன்றது எதுவும் இல்ல. நிஜமா சொல்றேன்க்கா, நீங்க மேஜிக்கே பண்ணிட்டீங்க. என் புருஷன் இப்பெல்லாம் என்ன ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. முதல்லலாம் என்னோட கல்யாண வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பாருங்க, இப்பெல்லாம் தினம் தினம் எனக்காக நகையா வாங்கிட்டு வராரு. உன்னோட பேரு சொப்னா இல்ல. உன் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நான் கனவா மாத்தி காட்டுறேன் பாரு. என்கிட்டே நகையை கட்டி பெருமை பேசுற. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எதுவும் இல்லையா? உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் தட்டி பறிச்சு காட்டுறேன் பாரு. உன் வாழ்க்கையும் சேர்த்து பறிக்கிறேன். க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டிருக்கு. எதுக்கு வெளியில க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டிருக்கு? ஆமா, அது வந்து எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய தோணவே இல்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. இப்போவாது என்ன மன்னிக்க மாட்டியா? எனக்காக இன்னைக்காவது கொஞ்சம் கோவப்படாம இரு. ப்ளீஸ். பிரபா, பிரபா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன மாமா, இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. வாங்க வாங்க, சீக்கிரமா உள்ள வாங்க. சர்ப்ரைஸ். நல்லா நல்லா இருப்பா. தேங்க்யூப்பா. நல்லா இருப்பா, எப்பவும் சந்தோஷமா இரு. நல்லா இருப்ப. ஹாப்பி பர்த்டே சூரஜ். நீ நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். இந்த அளவுக்கு காஸ்ட்லியான கிஃப்டா? நீ எப்படி வாங்கின? என்ன கேள்வி இது? நீ எனக்கு gift வாங்கி தரணும்னு நினைச்சல, அத நானே பண்ணிட்டேன். என்னாச்சு பிரபா? நேற்று ராத்திரி வரைக்கும் பார்லர்ல எந்த கலெக்ஷனும் இல்லைன்னு சொன்ன. இன்னைக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்ன லாட்ரியா விழுந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்பா. முதல்ல வந்து கேக்க கட் சரி பண்ணுப்பா. வாங்க மாமா. வா வா, சீக்கிரம் வா வா.
ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அட மாமா எனக்கு இல்ல, முதல்ல அக்காவுக்கு ஊட்டி விடுங்க, இல்லைன்னா என் அக்கா கோச்சுக்குவா. என்னை விட மச்சான் மேலதான் உங்களுக்கு அன்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவா. விகாஷ், ஒரு சில பேருக்கு அன்பை விட பணம் தான் பெருசா இருக்கு. அட இல்ல மாமா. சூரஜ், நான் உண்மையை தான் சொல்றேன் சூரஜ். நான் அதை சேர்த்து வச்ச பணத்துல தான் வாங்கினேன். உன் பர்த்டே அன்னைக்கு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த கையை விட்டுட்டு ஆனா என்னை தனியாலாம் விட்டு போயிடாத. நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஒரு பொய்யும் சொன்னதில்ல. இப்போ ஒரு விஷயம் சொல்லு. எனக்கு நகை மேல ஆசை இருந்துச்சுன்னா நீ அடமான வைக்க நான் கொடுத்துருப்பனா? சொல்லு. மாமா சூரஜ், என்னப்பாச்சு? சூரஜ், என்னப்பா? சூரஜ், சூரஜ், இந்தாங்க, இந்த மெடிசன் சாப்பிடுங்க. இந்த மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் பாருங்க. விகாஷ், உன் அக்கா எங்க? அது வந்து மாமா, நீங்க தானே அங்கேயே இருக்க சொன்னீங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், நான் தான் இங்க இருக்கல, நீ எதுக்குன்ட்டுன்னு. அட நான் என் மாமாவோட ரட்சகன்பா. ஆமா மாமா. மாமா நான் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாரு. இன்னைக்கு நான் என் கையால சமைச்சு கொடுக்குறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மாமா நீங்க இங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அந்த பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கலாம்ல. நீ ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சல்ல. எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு காட்டுற. இங்க பாருங்கக்கா, இவர் தான் என்னோட புருஷன். ரொம்ப தாராளமான மனசு. எது வேணும்னு கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. நகை போட்டு பார்க்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அதை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். சூரஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போகுது. நீ தந்த அந்த மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இல்ல, இதெல்லாம் வேண்டாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. சொப்னாவை நம்ம ரூட்ல இருந்து எப்ப தூக்க போற? முதல்ல ஒரு முள்ள தூக்கி எறிஞ்சிருவோம், அடுத்ததான் ரொம்ப ஈஸியா தூக்கி எறிஞ்சிடலாம்.
இது என்ன மாதிரியான மருந்து? இதை யார் இங்க கொண்டு வந்து வச்சது? சப்னா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னோட இந்த நகை பிரமாதம் அக்கா. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில என் வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ண நினைச்சிருக்கீங்களா? அப்புறம் என்னோட நகையை போட்டுக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? பார்க்கவே கேவலமா இருக்கு. சொப்னா, இன்னொரு வார்த்தை பேசினா தொலைச்சிடுவேன், தொலைச்சு. தினம் தினம் உன் புருஷன் கிட்ட என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். உன்னை என்ன மாதிரி மாத்துறதுக்காக தான் அவன் இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்தான். இந்த பொடி நீயாச்சு உன் நகையாச்சு. இந்த பொடி எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இங்க இருந்து முதல்ல ஓடி போயிடு. மேடம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே இங்க இருந்து வெளியே போங்க. இந்த பக்கமே நீங்க வந்துடாதீங்க. இவ என்ன மாதிரி இல்ல. என் கால் செருப்பளவு கூட இவ மாற முடியாது. இன்னொரு தடவை இந்த பக்கம் திரும்பி வந்த நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மத்தபடி எல்லாம் சரியா தான் இருக்கு. அவரோட சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க. இந்தாங்க, இது அவரோட ரிப்போர்ட். டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர் இந்த 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 மருந்தை கொஞ்சம் பாருங்க. இது கேன்சருக்கான மருந்து. அக்கா இது மாமாவோட தான் என்ன? அது அவரோடதுதான். அப்படின்னா மாமாவுக்கு கேன்சரா? என்கிட்ட இது வரைக்கும் யாருமே சொல்லல. விகாஸ், நான் சொல்றது கேளு. இந்த விஷயம் எனக்கும் உங்க மாமாக்கும் மட்டும்தான் தெரியும். ப்ளீஸ் இத வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. ப்ளீஸ் விகாஸ். டார்லிங், அட எழுந்திருப்பா, சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஹே, ரொம்ப நாளா பண்ணிருக்க. சாப்பிட்டு தான் பாரு. நான் தான் வேண்டாங்கிறல. எனக்கு சாப்பிட தோணல. கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்தா, இந்த மாதிரி நான் உனக்கு எப்போ ஊட்டி விட்டேன் தெரியுமா? முதல் முறையா உன்னை சந்திச்ச அன்னைக்குதான். அட, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இந்த 2வது ஸ்பூன் முதல் முறையா என்னோட டார்லிங் புருஷன் எனக்கு தங்க செயின் வாங்கி கொடுத்தாருல அப்போ. அப்புறம் இந்த ஸ்பூனு என்னோட டார்லிங் புருஷன் என்னோட பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்காக பணம் கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? என்ன இதெல்லாம்? என் புருஷனை பத்தி பெருமையா பேசுறான், வேற என்ன? இப்ப டக் டக்குன்னு சாப்பிடு. இல்ல போது, வேண்டாம். இன்னும் கொஞ்சம். நான் தான் வேண்டாங்கிறல. ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். தண்ணி குடி. இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் போய் கிச்சன் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரேன், சரியா? இங்க பாரு, நீ சீக்கிரமா வா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அர்ஜென்ட்டா. சரி.
பிரபா ஆகாஷ், சூரஜ் நம்மள பார்த்துட்டான். அவனை கொன்னுடு. அவனை கொன்னுடு ஆகாஷ்.